ஹாய், நான் உங்கள் ஷெஃப் சாய். இன்னைக்கு நம்ம சிவானி பண்ண அரவணா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடிமை தேங்க்யூ சார். எப்பா ஐயப்பனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அரவணை பாயசம் அது மாதிரி வரும். ஐ எம் டெல்லிங் யூ ஹிஸ் ஹோல் பிளெஸிங் இஸ் ஆன் யூ. உங்க லைஃப்ல என்ன குறையும் இருக்காது. தேங்க்யூ சார். இந்த டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் 10 out of 10 போடும். தேவையான பொருட்கள்: மட்டரிசி, கேரளா மட்டரிசி, கருப்பு வெல்லம், நெய், சின்ன சின்னதாக நறுக்கிற தேங்காய், சுக்கு பொடி, முந்திரி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கருப்பு வெல்லம் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். கருப்பு வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. கருப்பு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியில். நம்ம இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ண தேங்காய் போட்டுட்டு லைட்டாக கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். இந்த தேங்காய் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் முந்திரி போட்டு இதுவும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அந்த கேரளா மட்டர் ரைஸ் இதை ஆட் பண்ணி லைட்டாக வதக்க போகிறோம். 6-7 கப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா குக் பண்ண போகிறோம் ரைஸு. இதில் நம்ம கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணால் வெல்லம் பாகு ஊற்ற போகிறோம். இப்போ கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க விடுறோம். தண்ணி நல்லா ரெட்யூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கரண்டி நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் காடமம் பவுடர், சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட், அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த கோகோனட் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சிவானி நாராயண் பண்ண அரவணை பாயசம் ரெடி. இதே மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மீடியா மிஷன்ஸ் கிச்சன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.